ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஐ கேம் அப் வித் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சோலை மசாலா. ஸோ வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, இதில் வி ஆர் கோயிங் டு யூஸ் பொமிக்ரானட். தட் இஸ் த ஸ்பெஷல். நம்ம சென்னா ஊற வச்சுட்டு காலையில் வேக போடும்போது பொமிக்ரானட் தோலையும் சேர்த்து ஒரு துணியில் கட்டி வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வி டோன்ட் நீட் டு யூஸ் டீ ஸ்டெயின்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ இந்த சென்னா பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ப்ரவுன். இந்த பீல் எடுத்து போட்டுடலாம், பிழிஞ்சு எடுத்து போட்டுடலாம். நான் நிறைய பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பொமிக்ரானட்டை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எகெயின் ஆனியன் பேஸ்ட்டு, டொமேட்டோ பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வாயில் அது போய் இடையில வந்து நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் மாட்டக்கூடாது. ஒன்லி சென்னா தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஓகே, சென்னா கூட நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். ஓகே, யூ கேன் ஆட் 3 tomatoes ஆர் கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் 5 tablespoons ஆஃப் கீ யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வி வில் யூஸ் 2 tablespoons டு ஸ்டார்ட். அப்புறம் வி வில் ஆட் ஆனியன் பேஸ்ட். ஆனியன் பேஸ்ட் வந்து பதம் என்னென்னா, இட் நீட்ஸ் டு கெட் ப்ரௌன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியன் பேஸ்ட்டு பண்ணிப்போம். ஓகே, ஸோ தென் வில் ஆட் ginger garlic paste one after other. Okay, leave it for 2 minutes in a medium flame. Again add pomegranate paste and tomato paste. So once all the paste add பண்ண பிறகு உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். 5 minutes leave it in the medium flame. Okay, so again now இப்போ ஒரு tablespoon of ghee. As of now we added 3 tablespoon of ghee. அப்புறம் chili powder 1 teaspoon, Kashmiri chili powder preferred. காரத்துக்கு இன்னும் வேணும்னா யூ கேன் ஆட் மெனி அதர் சில்லி பவுடர் ஆல்சோ. கொரியாண்டர் பவுடர் 1 teaspoon அண்ட் 1/4 teaspoon ஆஃப் ஜீரா பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் வி ஆர் கோயிங் டு ஆட் இன்ட்ரடியூஸ் சென்னா. வேக வச்ச சென்னா தண்ணியோடு சேர்த்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes மீடியம் ஃப்ளேம் ஆர் சிம்மர் ஃப்ளேமில் போட்டு விட்டுடலாம். நவ் after that we are going to take out. As you see, நல்லா நெய் விட்டுட்டு அது வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி பதம் இருக்குதுன்னு நினச்சோன்னா கொஞ்சம் வற்ற விட்டுட்டு லாஸ்ட் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீயும் ஆட் பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு செமி கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். we can take it in a serving bowl, garnish it with ginger julienne, chilies and coriander leaves along with puri and potatoes. Do try it. Until then, bye.